ஹலோ டிடிஎஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஹிப்ஹாப் கரண். இன்றைக்கி வந்து நம்மளுடைய RS200 ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட இந்த வண்டி வாங்கி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 21,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. இது வரைக்கும் நான் அந்த வண்டியால் சந்தித்த பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வண்டி வாங்கலாமா வேங்கலாமான்றதை இந்த ரிவ்யூ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு RS200 புக்கிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே டிடிஎஸ். டிடிஎஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா RS200 BS6ங்க, OBD2. கரெக்டாக வந்து 2024 பிப்ரவரி மாதம் வந்து நான் அந்த வண்டி எடுத்தேன். ஆக்சுவலாக நான் வந்து NS200 தான் போகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் வந்து மைண்ட் மாறிச்சு. இந்த வண்டியை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அதோட ஐ இருக்குது பாருங்கள், பம்பிள் பி ஐன்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்த உடனே இந்த வண்டி பிடிச்சிச்சு. அதனால தான் பண்ணிட்டேன். போயிட்டு ஃபினான்ஸ்லாம் எடுத்தேன். ஒரு 70,000 கேஷ் கட்டினேன். ஒரு மாதம் 5,000 வந்து கட்டிகிட்டு இருக்கேன். இப்போது ஒரு 30 மாதத்துக்கு முடிய போகுது கிட்டத்தட்ட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் எடுத்த வண்டி தான் இது. PY05 வரும், வெளியினூர் ரெஜிஸ்ட்ரேஷனு. ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியை வந்து ஒரு ஃபேரிங் வெர்ஷன். இது சூப்பராக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24.5 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 10,000 RPM அந்த ரேஞ்சில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாங்கிட்டு எனக்கு அப்போ வண்டியை ஓட்ட தெரியாது. வண்டி வந்து நார்மலாக தான் ஓட்டுவேன். ஃபஸ்ட்டு வந்து அப்போ தான் பவரே ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து எப்படி பவராக இருக்கும்ன்றதை வந்து இந்த வண்டியில் தான் நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டேனே. அது முன்னாடி பேஷன் ப்ரோ தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரோடைனாமிக் இருக்கிறதுனால வந்து அதிகமாக காற்று அடித்தாலுமே வந்து வண்டி வந்து வேகமாக போகும். எந்த ஸ்ட்ரெயினும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டாப் எண்ட்லாம் போகும்போது வேபிளே ஆகாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து NSலாம் வச்சுருக்காங்க. NS கூட வந்து டாப் எண்டில் வந்து வேபிள் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ வெயிட் வச்சாலும் இழுக்குங்க. ஆக்சுவலாக நானும் தேவாவுமே போகிறப்போ வந்து ஒரு 140+ கிட்ட போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஊட்டிக்கு போனோம். கல்லட்டி இருக்கும் பாருங்கள், கல்லட்டி வழியாக வந்து மேலே ஏறணும். அந்த ரூட்லாம் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சிங்க. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ரீடிட் ஓடிச்சு. அந்த ரோடே வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரோடு. வண்டி நல்லாவே இழுத்துச்சு அந்த ஏரியாலலாம். டிடிஎஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை கிளிப்பான ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலிங் வந்து நல்லாயிருக்குங்க. RS200 வந்து உங்களுக்கு எந்த பெயினுமே வராது. ஓட்டுறப்போ சூப்பராக இருக்கும். இந்த ஹேண்டிலிங் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வந்து கார்னரிங்லாம் பண்ண முடியாது இதில். ஏன்னா வண்டி வந்து அந்த மாதிரி கொடுக்கல. அண்டர் பெல்லி மட்டும் எனக்கு அப்பப்போ ஸ்பீட் பிரேக்கர் ஏறும்போது வந்து அடி வாங்கும். அது மட்டும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆக்சுவலாக அது RCயில் கூட அந்த பிரச்சனை இருக்குது. அதே சேம் இதுலேயே அதேமாதிரி கொண்டு வந்துட்டாங்க போல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து லைட்டிங்லாம் இருக்குது. எனக்கு வந்து நைட் டைமில் வந்து அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ரிங் லைன் மட்டும் போட்டேன். அது 1 மாதம் தான் வந்துச்சு. அதுக்குள்ளே அந்த வாட்டர் வாஷ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா வந்து வீணாக போயிடுச்சு. அது கேட்டால் வந்து வாட்டர் வாஷ் பண்ணால் வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியை படக்கூடாதுன்றாங்க அதில். அது மட்டும்தான் இப்போ வந்து நான் வந்து மாற்றணும் வண்டியில். இன்னும் டயரும் இப்போ போயிடுச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக 21,500 கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் டயரும் போயிடுச்சு, தேஞ்சிருச்சு. பேக் டயரும் போயிடுச்சு, மாற்றணும் இன்னும் நான். அதுக்கப்புறம் செயின் ஸ்பேக் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நான் வந்து 500 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து லூப்ரிகேஷன் பண்ணுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு லூப்ரிகேஷன் பண்ணுறதுனால எனக்கு நம்மளுடைய செயினோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. 21,500 கிலோமீட்ரு. இன்னும் ஒரு பெரிய செயின் ஸ்பேக் போன மாதிரி சத்தமோன்ற மாதிரி எனக்கு எதுவும் வரல. கரெக்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் வந்து OKS பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் லூப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு. நல்லாவே திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த பிராண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் USD கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. பட் இருந்தாலும் எனக்கு ஓகே தாங்க. நம்ம ரோட்டில் ஃபுல்லாகவே மேடு குழியாக தான் இருக்குது. அந்த இதுக்கு எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இந்த வண்டியோட பவர் தாங்க. பவர் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக RS வச்சுருவங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் RS வாங்க போகிறவங்களுக்கும் மேபி வண்டியோட பவர் தெரியும்னு நினைக்கிறேன். வண்டி வந்து செம்ம பவராக இருக்குங்க. என்னன்னா கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் நீங்கள் ஆனால் குள்ளமாக இருந்தால் கூட வண்டி ஈஸியாக இது பண்ணிக்கலாம். எனக்குலாம் வந்து ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் ரைடிங் பொசிஷன்லாம். ஈஸியாக எனக்கு கால் வந்து இங்கே வரைக்கும் உட்காரும் பாருங்க. ஈஸியாக இது பண்ண முடியும். அதனால் கண்ட்ரோலாக என்னால் பண்ண முடியும். டேங்க்குமே வந்து 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 13 லிட்டர் டேங்க் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு வந்து RS 200 வந்து மைலேஜே கொடுக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு வந்து நிறையா டைம் வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ ஊட்டி டூர்லாம் போகும்போது ஒரு 40+ கிட்ட மைலேஜ் கொடுத்துருச்சு எனக்கு. இப்போ கொல்லிமலை போகும்போது கூட எனக்கு ஒரு 38லேருந்து 40க்குள்ளே கிடச்சிது. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு லோக்கலில் மட்டும்தான் ஒரு 35 கிட்ட தரும். மற்றபடி லாங்கில் எடுத்துகிட்டு போனால் நல்லாவே எனக்கு மைலேஜ் வந்து தருதுங்க வண்டி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்டிங்கில் இந்த ஆயில் சீல் மட்டும் போயிடுச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து இங்கே விட்டுருந்தேன். அதுக்கப்புறமே தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுவும் உங்கள் நெய்வேலியில் சரி பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பாண்டிச்சேரி எடுத்துகிட்டு போயிட்டு சரி பண்ணேன். அதுக்கப்புறம் பிரச்சனையே வரல அந்த பிரச்சனை எனக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேக்னெட் காயில் தான் போச்சு. ஆக்சுவலாக இப்போ தான் போச்சு. 20,000 கிலோமீட்டர்லாம் வந்து அந்த மேக்னெட் காயில் போயிடுச்சு. ஸோ அதை போய்ட்டு சரி பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3,000 கிட்ட ஆயிடுச்சு செலவு. இங்கே வந்து பிரேக் பேடு வீணாக போச்சு சொல்லிட்டு நான் இங்கே கிட்ட இருக்கிற நெய்வேலி ஷோரூமில் போய் கேட்டேன். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேலிபரை கைட்டு வந்து கொடுங்க, அப்போ தான் தெரியும் எங்களுக்கு, அது தெரியாது சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இங்கே சர்வீஸ் விடுறதே கிடையாதுங்க. எனக்கு இந்த சர்வீஸ் விடவே மனசு வரல. ஏன்னா வண்டியை போட்டு வேலை பார்த்து விட்ருவாங்க போலன்ட்டு அப்புறம் பாண்டிச்சேரி ஆகாஷ் ஷோரூமுக்கே எடுத்துகிட்டு போயிட்டேன் நான். ஸோ அங்கே எனக்கு வந்து சர்வீஸ் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சரௌண்டில் நீங்கள் பாண்டிச்சேரி மேபி கடலூரில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சர்வீஸு. அங்கே போனோடனே கொஞ்சம் நல்லா பார்த்தாங்க வண்டியை. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஆயில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆயில் யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை வண்டியோட பர்ஃபார்மன்ஸில். நான் மோட்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்து 20W50 தான் யூஸ் பண்ணுறேன். வண்டி வந்து எனக்கு நல்லாவே இருக்குது. முன்னத்தையோட இப்போ வந்து ஹீட்லாம் அதிகமாக ஆகிறது கிடையாது. பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இருக்குது. மைலேஜும் நல்லா கொடுக்குது. ஓகேங்களா. அப்புறம் 20,000 கிலோமீட்டர் வந்து நான் அந்த கூலண்ட் ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வண்டி வாங்கினது வந்து அந்த பேக் பிரேக் பிடிக்கலங்க. பேக் பிரேக்காக நான் வந்து எல்லா கல்லையும் ஏறி இறங்கிட்டேங்க. மெக்கானிக் ஷாப்பில் காட்டினேன். அவங்களுக்கு பார்க்க தெரியல, ஆனால் தெரியல, ஒன்றும் பண்ணி விடல. நான் ஷோரூமில் சொன்னேன், சரி பண்ணாங்க. அப்போ லைட்டாக பிடிச்சிது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிடிக்கல. திருப்பி ஷோரூமில் போய்ட்டு வின்னோம். பேக் பிரேக் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது இந்த வண்டியில். ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சி டயர் தேஞ்சு தாங்க மிச்சம். மேக்ஸிமம் தாங்க பண்ணுவேன். ஸோ 2 வீல் ஏபிஎஸ் தான் அதில். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே தான். பெருசாக வந்து வாரிலாம் விடாது. இப்போ டயர் கூட தேஞ்சிச்சு. அதான் டிடிஎஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் பட்ட பிரச்சனைலாம் இதுதான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து நான் வண்டியை வந்து கீழே போட்டேன். மழையில் ஊறி கீழே வந்துடுச்சு. அப்புறம் சைடு ஃபுல்லாகவே எனக்கு வைப்ரேஷன் வந்துச்சு. அதை கூட போகிற அளவுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டேங்க. RS 200 வைப்ரேஷன் வருங்க. நம்ம புது வண்டியாக இருக்கும்போது அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் 4 நாள் போக கீழெலாம் வண்டியை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வைப்ரேஷன் வரும். இப்போ டபுள் டைப்லாம் ஒட்டி அதை சரி பண்ணியிருக்கேன். அதை கூட எனக்கு சரியாக பண்ணி தரல. இருந்தாலும் நம்ம வேறு கடையில் போய்ட்டு பண்ணணுன்னு ஒரு பிளானில் இருக்கேன் நான். தென் பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் தான். பில்லியன் சீட் வந்து எனக்கு வந்து லாங் ட்ராவலில் அன்கம்ஃபர்டபுள் தாங்க. பெருசாக கம்ஃபர்டபுள் இல்லை. ஏன்னா சீட்டு வேறு ரொம்ப கல்லாகிடுச்சிங்க. இப்போது புதுசாக ஒரு சீட்டு போடணும். பட் ஆனால் ரைடர் பொசிஷன் வந்து சூப்பராக இருக்கும். பெருசாக வலிக்காது. அந்த ஒரு இது எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து டாப் ஸ்பீடு இது எவ்வளோ போச்சு தானே கேட்க போகிறீங்க. ஸோ நம்ம டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ போயிருக்கோம் அப்படின்னா ஒரு 149 கிட்ட நான் போயிருக்கேன். அதுக்கு மேலே வந்து லிமிட் அடிக்குது, போக மாட்டுது. ஆக்சுவலாக ஒரு 10,300 RPM வந்து RPM லிமிட் வருது. நானும் ஆயிலை சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதே ஸ்பீட் தான் போகுது. BS6 வந்து லிமிட்டட் எடிஷனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதிகமாக போகாது. BS3லாம் பார்த்தீங்கன்னா 160 மேலே போகும். BS6 வந்து நிறையவே கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது ஸ்மூத்தாகவே இருக்குங்க. இன்ஜின்லாம் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. மொத்தம் ட்ரிபிள் ஸ்பார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ரீசெண்ட் RSலாம் வந்து சிங்கிள் ஸ்பார்க் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ட்ரிபிள் ஸ்பார்க் கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த பெட்ரோல்லாம் வந்து சீக்கிரமாகவே எரிஞ்சு உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் நல்லாவே. ஸோ மைலேஜ் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஓகே தான். டிடிஆர்ஸ் இது வந்து அப்புறம் ஏரோடைனமிக்னால வந்து உங்களுக்கு காற்று கிழிச்சிட்டு போகும். ஸோ ஃபேரிங் வேஸ்ட்னால உங்களுக்கு வண்டி நல்லாயிருக்குங்க. ஸ்ட்ரகிள் ஆகாதுங்க ஹைவேலெல்லாம். அது மட்டும் ஏறுங்க வண்டி. ஒரு 5,000 RPM மேலே கட்டியே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாப்பில். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அசால்ட்டாக வந்து ஏற்றுவேன் நான். 140+ தான். இதோட காம்படிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ RCலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140லே வந்து லிமிட்டர் அடிச்சிடும். இது எனக்கு கொஞ்சம் பிடிக்குங்க, ஸ்பெஷலுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டயர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுங்க. அடுத்து நம்ம மூணார் டூர் ஒன்று போகிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். 2 டயரை சேஞ்ச் பண்ணிவிட்டு மோட்டலோட 10W50 போகலான்னு இருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்குன்றாங்க. நான் லிக்கி மொழி தான் போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அது கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. 1.5 லிட்டரில் அது இல்லை. ஸோ அதனால் வந்து நான் மோட்டோலே கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ நல்லா இருக்குங்க மோட்டலும், குறைலாம் சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. டிஜிட்டல் மீட்டருமே வந்து இது தாங்க, உங்களுக்கு அனலாக்கும் வரும், டிஜிட்டலும் வரும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முள் வந்து 12,000 RPM போய் அடிக்கும் பாருங்கள். ஸோ எல்லா RS ஃபேன்ஸுக்குமே அது பிடிக்கும். ஸோ எனக்கு அதுவும் பிடிச்சிருக்குங்க.
தென் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுற சுவிட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் ஆஃப்லாம். அதேதாங்க BS6க்கும் BS4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து இண்டிகேட்டர்லாம் வராது, அந்த அதான் கியர் இண்டிகேட்டரு இதில் வருங்க. டிடிஎஸ் நான் இவ்வளோ சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்எஸில் வந்து எது பிடிக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் ஆர்எஸ் வாங்க போகிறீங்க அப்படின்றதாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ எனக்கு பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த மேக்னட் கால் போயிடுச்சு, அப்புறம் அந்த ஆயில் சீல் ஒன்று போச்சு பாருங்கள், அது மட்டும்தான் ரீசெண்டாக நடந்தது. மற்றபடி நான் செயின்ஸ் பேக்கெட்லாம் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் பாருங்கள், இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் லூப்ரிகேஷன் பண்ணுறதுனால அதுவும் போயிட்டுருக்கு. பிரேக் பேட் மட்டும் முன்னாடி மாற்றினேன், இப்போ தான் மாற்றினேன் ஒரு 18,000 கிலோமீட்டரில். ஸோ மற்றபடி இந்த வண்டியில் குறைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுங்க. வண்டி வந்து தரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிக்கப்பும் இருக்கும், டாப் எண்டுமே இது போகுங்க, ஓகேங்களா? ஓகே டிடிஎஸ், ஓவராலாக இந்த வண்டி வாங்க போகிறவங்கள்ட்ட நான் சொல்கிற சில விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வண்டியை மட்டும் கீழே போட்டுறாதீங்க. கீழே போடாமல் இருந்தீங்கன்னா வண்டி சூப்பராகவே இருக்குங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து கரெக்டாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் எந்த வண்டியாக இருந்தாலும் வீணாக போகும். நான் வந்து கரெக்டாக லூப்ரிகேஷன் பண்ணுறதுனால செயின்ஸ் ப்ராக்கெட் 21,500 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து அதை பார்த்துக்குங்க, ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லைங்க, வண்டி வந்து பவராக இருக்குங்க ஓடுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி செயின் டைட் பண்ணி வச்சுருங்க, செயின் லூஸ் ஆகும், அதை டைட் வச்சுருங்க. அவர் வந்து 20 கிலோமீட்டருக்கு வந்து கூலண்ட் ஆயில் இருக்கு பாருங்கள், அதை சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸ்பேர் பிளக் வந்து 10,000 கிலோமீட்டர் மாற்ற சொன்னாங்க. ஸ்பேர் பிளக் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் 20 கிலோமீட்டர் ஓடிச்சு, இன்னும் மாற்றலை. நான் அடுத்த சர்வீஸில் வந்து மாற்றணும். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து 10,000 கிலோமீட்டர் மாற்றிடுவாங்க. இது வரைக்கும் எனக்கு பெருசாக ஒரு ஸ்ட்ரகிள் ஆகலை. வண்டி அமௌண்ட் ஓட்டுறப்போ கூட அடைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நல்லாயிருக்குங்க. வண்டி வந்து நீங்கள் அந்த ஆர்பிஎம் மிட் அடிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வந்து சூப்பராக இருக்கும். வண்டியோட பீட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வாங்க போகிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நல்ல ஒரு வண்டி தான். நீங்கள் ரவி நாட்டரோட பேச்செல்லாம் கேட்டு இந்த வண்டி வாங்காமல் விட்றாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா அதோட BS3 பற்றி உங்களுக்கு தெரியும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தெரியும். 1000 பேர் 1000 சொல்லாங்க, இந்த மாதிரி எத்தனையோ ரிவ்யூ வரலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வண்டி பிடிக்குதோ அந்த வண்டியை வாங்குங்க, ஓகேங்களா? அந்த வண்டியால் மட்டும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இன்னொருத்தன் சொல்கிறான்றதுக்காக நீங்கள் போயிட்டு ஃபியூச்சர் அதிகமாக இருக்க வண்டி வாங்கினீங்க அப்படின்னா அதை நீங்கள் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியாது, ஓகேங்களா? உங்களை எது ஹாப்பியாக வச்சுருக்கிறதோ அதை நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து ஏப்ரல் மாதம் வந்து 3 ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எல்லா பைக்கர்ஸுமே வந்து வரலாம், ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து நான் இப்போ நெய்வேலியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இருக்க நெய்வேலி மக்களோ இல்லை வடலூரோ குறிஞ்சிப்பாடியோ அரௌண்ட் எங்கே இருக்கிறவங்களாலும் நம்மளை டிஎம் பண்ணலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல் கீழே கமெண்டில் டிஎம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்க, டியூன் ட்ராவலர்ஸும் போட்டாலே வந்துடும். அதை பற்றி நாங்கள் வீடியோவாக அதில் போட்டிருப்போம், ஓகேங்களா? மறக்காமல் இந்த டூருக்கும் வாங்க, நமக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். RS 200 எடுக்கிறவங்க கண்டிப்பாக எடுங்க, ஓகேங்களா? இதோட 7,000 RPM மேலே 7,000 RPM மேலே பார்த்தீங்கன்னா வண்டி பேய் மாதிரி போகுங்க. பில்லியன் வச்சு 140 மேலே இழுக்குதுங்க எண்ணெயும் தேவையும். ஆக்சுவலாக 145 போச்சுங்க. இதுக்கு மேலே ஒரு வண்டிக்கு பர்ஃபார்மன்ஸ் என்னங்க வேணும்? இப்போ மற்றவங்க போடுற கம்பேரிசன் வீடியோ போடுறாங்களா, அவங்க போடுற அந்த வண்டியெலாம் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க யாருமே. காசு கொடுத்தா யார் வேணால் எது வேணால் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து நான் ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டியோட பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த வண்டியோட நன்மையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீல்டாக தரும். இன்னொன்று OLXில் வந்து RS 200 மட்டும் இல்லை, நிறையா பைக் இருக்குது. வண்டியை பிடிக்காதவன் விற்க தான் செய்வான், வண்டியை பிடிச்சவன் வச்சுக்க தான் செய்வான், ஓகேங்களா? அதனால் ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஓகே டிடிஎஸ், பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்து நம்ம R15 வந்து ரிவ்யூ பண்ணுவோம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் டிடிஎஸ்.